நமஸ்காரம், உங்கள் லக்ஷ்மி நான் பேசுகிறேன். இன்றைக்கி 2 விதமான சட்னி பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. எப்போவும் எல்லோரும் தேங்காய் சட்னி, டொமேட்டோ சட்னி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். வேறு வெரைட்டியாக இன்றைக்கி மாங்காய் சட்னியும் கேரட் குடமிளகா சட்னியும் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த சட்னி தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே போகும். உங்களுக்கு அதுக்கு என்னென்ன சாமான் வேணுங்கிறத காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். மாங்காய் ஒரு பாதி மாங்காய் திருத்தி வச்சுருக்கேன். நீங்கள் துருவறதா இருந்தாலும் துருவி வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். பச்சை கொத்தமல்லி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். இதுக்கு பொட்டுக்கடலை வேணாலும் போட்டுக்கலாம். உப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். மாங்காய் சட்னிக்கு செய்முறை பார்க்கலாம். முதல்ல கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். இது காஞ்சின்னு இருக்கு. இப்போ கடலைப்பருப்பு போடுறேன். இது லைட்டாக வறுத்துக்கலாம், ப்ரௌன் கலரை. கடலைப்பருப்பு சேப்பாக எடுத்து கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுறேன். இப்போ கேஸ் அணைச்சிடலாம். அணைச்சிட்டு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வரேன். காமிக்கிறேன். மாங்காய் சட்னிக்கு கடலைப்பருப்பும் பெருங்காயம் மட்டும்தான் வறுத்துருக்கேன். பாக்கி எல்லா சாமான்களும் உங்களுக்கு காமிச்சதெல்லாம் பச்சையாகவே போட்டு அரைக்க போகிறோம். கேரட் குடமிளகாய் சட்னிக்கு இப்போ வதக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் காஞ்சிட்டு கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் சிகப்பாகட்டும். கடலைப்பருப்பு சேப்பாக எடுத்து இப்போ பெருங்காயம் போடுறேன். இதில் பெருங்காயம் போட்டு இந்த குடமிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போட மட்டும் வதக்கிட்டு லாஸ்ட்டில் இதை அணைச்சிட்டு பச்சை மிளகாயும் கேரட்டும் போட்டு அந்த சூட்லேயே வறுத்துக்கலாம். குடமிளகாயும் கடலைப்பருப்பும் நல்லா வதங்கிட்டு 2 கேஸ் அணைச்சிட்டேன். 2 பச்சை மிளகாய் இந்த சூட்லேயே போட்டு கேரட்டு போட்டுட்டு தேங்காய் வேணும்னா போடலாம். இல்லைன்னா உப்பு போட்டு இதை அப்படியே சும்மா ஒரு பருத்தி ஆயிரம் அரைச்சிக்கலாம். கேரட் சட்னியை ஆறி எடுத்து வதக்கினதெல்லாம் இதில் உப்பு போட்டிருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் தேங்காய் மட்டும் போட்டுட்டு அரைச்சி வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 2 வித சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் மாங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். இது கேரட்டும் குடமிளகாய் சட்னி இருக்குது. மேலே கடுகு பெருங்காயம் தாளித்து கொட்டியிருக்கேன். நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். நீங்கள் 2 சட்னியும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நமஸ்காரம்.